நண்பர்களே, என்ன நடக்குது காசால? நம்ம எல்லாருக்குமே தெரியும். போர் ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட 68,000 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1,00,000த்திற்கும் மேற்பட்டவங்க கை, கால்களை இழந்து ஊனமாயிருக்கிறாங்க. இது எல்லாமே அபிஷியலா வந்த நியூஸ். இத தவிர்த்து அந்த பில்டிங்ஸ்க்கு நடுவுலயும், இடிபாடுகளுக்கு இடையிலயும் எத்தன உடல்கள் கடக்கு, இந்த குண்டடிப்பட்டு எத்தன உடல்கள் சிதறி கடக்கு, அப்படின்ற ஒரு ஒரிஜினல் கவுண்ட் இன்னுமே தெரியல. அந்த கவுண்ட்டுமே இருந்ததுன்னா, இறப்பு விகிதம்ன்றது 80,000 900 தாண்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இப்படி இருக்கிறப்ப தான் நேத்து இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்கள், அதாவது இஸ்ரேல் என்ன பண்றாங்க, இந்த குவாட்காப்டர், ஹெலிகாப்டர் தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், அது மட்டும் இல்லாம தரை வழியா போய் தாக்குறாங்க, டேங்க் மூலமா போய் தாக்குறாங்க, துப்பாக்கி சூடு அங்கங்க நடத்துறாங்க, ஷெல் தாக்குதல்கள் பண்றாங்க. இந்த மாதிரி சில தாக்குதல்களை அப்பாவி பொதுமக்கள் மேலதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை தொடர்ந்துதான் நேத்து கான்யூனிஸ்ல ஒரு மார்க்கெட் ஒண்ணு இருந்திருக்குது, ஒரு சந்தை. அந்த சந்தையில தான் அந்த ரம்ஜானுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், நோன்புக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லாம் சிலது அந்த சந்தையில கிடைக்கும். இந்த இஸ்ரேலிய ராணுவம், பயங்கரவாத ராணுவம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அங்க போயும் அந்த சந்தையில கடைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி அங்க நடத்தின துப்பாக்கி சூடுல கிட்டத்தட்ட 9 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இவனுங்க யாரும் மனிதர்கள்லாம் கிடையாது. இவங்க எல்லாமே மனித உருவத்துல இருக்கிறவங்க தான். ஆனா இவங்க யாரும் மனுஷனுங்கன்றதே